குடும்ப சகிதம் யூகேல இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் வெளிநாடுகள்ல இருந்து குடும்பத்தை அதாவது கணவன் மனைவியை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு செக்கை கடந்த டோரிஸ் அரசாங்கம் வைத்திருந்தது. குறிப்பிட்ட அளவு சம்பளம் எடுத்தா மாத்திரம்தான் அவங்களுடைய ஸ்பௌஸை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதோடு இது மிகப்பெரிய அதிர்வலைகளை யூகேல ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பான முக்கியமான ஆலோசனைகள் அல்லது இது தொடர்பான ஆராய்வுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மேக் கமிட்டியிடம் விடப்பட்டிருந்தது. இதனுடைய முடிவு இப்போது கிடைக்க பெற்றிருக்கிறது. யூகே பொறுத்தவரையில சர்வதேச அரசியல்ல மிக முக்கியமான தீர்க்கமான ஒரு முடிவு இன்றைய நாள் எடுக்கப்பட்டிருக்கு. இது பிரித்தானியா மட்டுமில்லாம உலகளாவிய ரீதியில அனைத்து செய்திகளையும் செய்தித்தளங்களையும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இறந்து போனவங்களை எரிக்கிறதும் புதைக்கிறதுமானது வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. இதுல இன்னும் ஒரு வழக்கத்தை பிரித்தானியா அறிமுகப்படுத்தப்பட போகிறது. இந்த வழக்கமானது எதிர்வரும் ஆண்டுகள்ல மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய அளவிலான பணச்செலவுல அணுசக்தி ஆலை ஒன்று பிரித்தானியாவில் ஆரம்பிக்கப்பட போகிறது. இதற்கான காரணம் என்ன, இது எப்படியான ஒரு இம்பாக்டை ஜாப் மார்க்கெட்ல கிரியேட் பண்ண போகுது அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போகிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்துட்டு வரதுக்கு மிக்க நன்றி. 25,000 சப்ஸ்கிரைபரை நம்ம சேனல் அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு இலக்கு. அதாவது நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதே ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வரையில குறிப்பிட்ட காலத்துக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அதனுடைய பாதியாக 25,000 சப்ஸ்கிரைபர்ஸாக வந்து சேர்ந்திருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் மிக்க மிக்க நன்றி அப்படின்றத சொல்லிட்டு, இந்த வீடியோ பாக்குறீங்க இல்ல ஃபியூச்சர்ல வர வீடியோக்களை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அது இன்னும் பலருக்கு வீடியோவை காட்டும் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்து கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரித்தானியாவை உலுக்கிய ஒரு சம்பவம் வெஸ்ட் யார்க் பகுதியில் நடைபெற்றிருந்தது. ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீயினால் 9 வயதான சிறுமி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. குறிப்பிட்ட சம்பவத்தின் போது 11 வயதான இன்னும் ஒரு சிறுமியும் காயப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில இப்போது வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட சம்பவத்தில் உயிரிழந்த பிள்ளையினுடைய தந்தையும் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில காலை வேளையில இதற்காக தீயணைப்பு படையினர் வந்த போதிலும் மிக நீண்ட நேரமாக போராடியும் இந்த சிறுமியினுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. உயிரிழந்த சிறுமியினுடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் பிரித்தானிய அரசாங்கம் தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட மற்றைய 11 வயதான சிறுமியும் மிக விரைவில் தேக ஆரோக்கியம் பெறணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனைகளையும் நம்ம சேனல் வாயிலாக முன்வைத்துக் கொள்ளலாம். ஸ்பௌஸ் விசாக்களை பொறுத்தவரையில யூகேல ஃபேமிலியை கொண்டு வரணும் அப்படின்னா 38,700 பவுண்ட்கள் சம்பளமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் டோரிஸ் கட்சியினரால அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் மிகுந்த எதிர்ப்புகளை சம்பாதித்திருந்தது. அந்த நேரத்தில் இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற பல்வேறு வகையான கேள்விகள், பல்வேறு வகையான உந்துதல்கள் அரசாங்கத்திற்கு அளிக்கப்பட்டிருந்தது. 38,700 இருந்து 29,000 பவுண்ட்ஸாக இது இருந்துட்டு இருக்கு. இதனை மறுபடியும் 38,700 மாற்ற வேண்டும் அப்படின்ற வகையில மேக் கமிட்டியோட சேர்ந்து அரசு சார்பற்ற இன்னும் பல மைக்ரன்ட்ஸ் நிறுவனங்களும் ஆலோசனைகள்ல ஈடுபட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில மேக் கமிட்டி மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவித்தலை பொறுத்தவரையில ஸ்பௌஸ் கொண்டு வரதுக்கோ அல்லது ஃபேமிலியை கொண்டு வருவதற்கோ 23,000 இருந்து 25,000 பவுண்ட்களுக்குள்ள சம்பள நிர்ணயம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான அவர்களுடைய ஆலோசனை இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 38,700 டோரிஸ் கட்சியினர் அறிமுகப்படுத்தி இருந்த இந்த ஃபேமிலி விசாவுக்கான சம்பள நிர்ணயத்தை குறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இதற்கான மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, மனித உரிமைகள் பேரவையில பிரித்தானியா மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறதுனால இது மனித உரிமைகளுக்கு அப்பாற்பட்டது. குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்றத என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நாடாகத்தான் பிரித்தானியா இதுவரை காலமும் இருந்துட்டு இருக்கு. 38,700 அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சம்பளம். சாதாரணமான அடிப்படை சம்பளம் இருந்தால் ஒரு குடும்பத்தை வச்சிருக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில இந்த சம்பள நிர்ணயம் குறித்து ஒரு முக்கியமான முடிவை அரசாங்கம் விடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இதே நேரம் மேக் கமிட்டி வழங்கி இருக்கிற இந்த தகவலின் அடிப்படையில 1% 3% வரையில் குடிவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இது பெரிய அளவிலான ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆல்கலைன் ஹைட்ரோலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பதார்த்தத்தை வைத்து இறந்து போன உடல்களை முற்று முழுதாக கரைக்கும் ஒரு திட்டம் பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்பட போகிறது. வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், வீட்டுக்கு என்ன பண்ணலாம், ஒருத்தங்களுடைய கேரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்ல கருத்து தெரிவித்து முடிந்து இப்போது நீங்க இறந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிரித்தானியா மிக முக்கியமான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட சொல்றாங்க.
இதுவரை காலமும் புதைப்பது அல்லது எரிப்பது அப்படின்ற முறையில இருந்த இந்த இறுதிச் சடங்குகள் குறிப்பிட்ட ரசாயன பதார்த்தத்தின் மூலம் உடலையும் எலும்புகளையும் பற்களையும் முற்றுமுழுதாக கரைக்கக்கூடிய ஒரு திட்டத்தால சூழல் மாசு தடுக்கப்படும், அதே நேரம் இடப்பற்றாக்குறையும் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்றது இந்த திட்டத்தின் மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பிட்ட ரசாயன பதார்த்தத்தில் உங்களுடைய உடல்களை போட்டால் அதற்கு பிறகு அதில் இருந்து தூள் மாதிரியான ஒரு அஸ்தியாக குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்றதும் இந்த தகவல் மூலமாக தெரிய வர மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மான்செஸ்டர் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 14 வயதான சிறுவன் ஒருவன் கத்தி குத்துக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் 2 11 வயதான சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உதவினார் அப்படின்ற அடிப்படையில் 37 வயதான ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தீவிர கத்தி குத்துகளோடு இந்த சிறுவன் உயிரிழந்திருப்பதாகவும் சிறுவர்களிடையிலான கத்தி பழக்க வழக்கம் அதே நேரம் வன்முறையை கையாளும் பழக்க வழக்கம் பெருகி வருகிறது அப்படின்றதையும் போலீசார் தெரிவிக்கிறாங்க. இஸ்ரேலினுடைய இட்டாமார் பெசாலேல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அமைச்சர்களுக்கு பிரித்தானியா சாங்ஷன் வழங்கி இருக்கிறது. சாங்ஷன் அப்படின்றது ஒரு சட்ட ரீதியான நகர்வு. அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட நபர்கள் அல்லது இயக்கங்கள் சில நாடுகளுக்கு எதிராக விதிக்கப்படுகின்ற ஒரு சட்டபூர்வமான தடை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 2 இஸ்ரேலிய அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இவர்களுக்கான டிராவல் பேன், இவர்களுடைய சொத்துக்கள் முடக்கம் போன்ற மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்படுகிறது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, நோர்வே போன்ற நாடுகளை தொடர்ந்து பிரித்தானியாவும் இதில் இணைந்திருப்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை இன்றைய நாள்ல அரசியல் வட்டாரத்தில், அதுவும் உலக அரசியல்ல மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையின் போது உக்ரைன் பக்கம் இருக்கின்ற பிரித்தானியா இதுவரை காலமும் இஸ்ரேலுக்கு சார்பாக இருந்ததாக சொல்லப்பட்டது. ப்ரோ பாலஸ்டைன் ஆதரவுகள் பிரித்தானியாவில் நடந்த போதும் அதற்கு எதிராகவும் பிரித்தானியா பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் இப்போ மிக முக்கியமாக பாலஸ்தீனர்களும் அதாவது காசாவில் இருப்பவர்களுக்கும் எதிரான இனவாத கருத்துக்களை முன்வைக்கிறார்கள், இந்த மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள், இந்த மக்களுக்கு அநீதமாக நடக்கிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் குறிப்பிட்ட 2 அமைச்சர்களுடைய சாங்ஷனை பிரித்தானியா கொண்டு வந்திருக்கிறது. கடந்த மே மாதம் 20ஆம் தேதி யூகே இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தகத்தையும் நிறுத்தி கொண்டது. இதே நேரம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதில்லை அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கும் பிரித்தானியா வந்திருந்தது. பிரித்தானியாவினுடைய இந்த நடவடிக்கை உலகளாவிய ரீதியில பல நாடுகளால வரவேற்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அண்மையில போருக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பெருமளவிலான பவுண்ட்ஸ்களை பிரித்தானியா ஒதுக்கி இருந்தது. இப்படியான நகர்வுகள் எடுக்கிறதுக்கு தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில இருக்கு. இதுவரையில பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரின் போது காசாவில் 55,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பது மிகுந்த வேதனையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. சைஸ்வெல் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணு ஆலை திட்டம் பிரித்தானியாவில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்னால கொண்டு வரப்பட்ட இந்த யோசனை பிரித்தானியாவினுடைய நிதி அமைச்சர் ரேஷல் ரீவ்ஸால மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. 14.2 பில்லியன் பவுண்ட்கள் செலவுல இந்த அணு ஆலை அமைக்கப்பட இருக்கிறது. இதன் மூலமாக பிரித்தானியாவினுடைய மின் வளத்திற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிலைமையாக இது மாறக்கூடியதாக இருக்கும். மின்வளம் தடையின்றிய ஒரு மின்சாரத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறதோட இது யூகேனுடைய பாதுகாப்புக்கும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் சொல்லி இருக்கிறார். இந்த அணு மின் ஆலை வரும்போது 10,000 பேர்களுக்கும் அதிகமானவர்களுக்கு இது புதிய வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணுவதாகவும், ஏற்கனவே யூகேயை பொறுத்தவரையில வேலை வாய்ப்புகளுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடுகள் இருக்கிறது. இந்த தட்டுப்பாடுகள் நிவர்த்தி செய்யப்படுவதற்கான வாய்ப்பாக இது அமையும் அப்படின்றதும் பிரித்தானிய ஊடகங்கள்ல பேசப்படுற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ILR மைக்ரண்ட் ஸ்கில் விசா அல்லது யூகேல இருக்கிற விசா முறைகள், அதனுடைய சிக்கல்கள் இல்ல அதுல இருக்கிற சட்டத்திட்டங்கள் பற்றிய வீடியோக்களை தொடர்ந்து வழங்குறது ஒரு நோக்கமாக இருக்கு. அப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தா அப்படியான வீடியோக்கள் தொடர்ந்து அல்லது இடைக்கிடை செய்யறது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் ஒவ்வொரு கிழமையும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இந்த மாதிரியான விசாக்கள் சம்பந்தமான வீடியோக்களை கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.